guys, இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது மைன்கிராஃப்ட் டே 1. எல்லாருக்கிட்ட மைன்கிராஃப்டே வந்துச்சு. அங்கிட்ட ஒரு வீடு தெரியுதா? அதான் நம்மளோட வீடு. அங்கிட்ட நம்ம இப்போ தனியாக வந்துட்டோம். ஏன்னா மைன்கிராஃப்டை தனித்துவமாக ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஃபர்னஸ், பெட், கிராஃப்டிங் டேபிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நமக்குள்ள அண்டங்காக்காவும் இருக்காங்க. ஹாய் கைஸ், நான் தான் அவங்க அண்டங்காக்கா. இவன் ஏதோ அங்கே தெரியுது பாரு உங்கள் வீடு அப்படின்னு காமிச்சா அது சத்தியமாக என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. யாருக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சதோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. ஐய், ரோஜா பூ எடுத்துடுவோம். இங்கிட்ட ஒன்று இவ்வளோ ரோஜா பூ வச்சுருக்காங்க. ஏய், என்னடா பண்ணுற? ரோஜா செடியெல்லாம் கட் பண்ணுறியா? எடுக்கிற மீன்ஸ் அதை தூக்குறேன், கட் பண்ணல. நம்மளோட வீட்டு டெக்கரேஷனுக்கு. ஓஹோ, நம்ம வீட்டில் போய் இதெல்லாம் வச்சு நம்ம வளர்க்க போகிறோமா? வா, ஆஹா, நம்ம வீட்டையே நம்ம கெட்ட போகிறோம். ரோஸால நம்ம வீடு கட்ட போகிறோமா? ஆஹா, நம்ம மிச்சம் இதெல்லாம் வச்சு வீடு கட்டிட்டு நம்ம எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே டன். இதெல்லாம் தண்ணியா? ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இல்லை, சீயா? கடல் பக்கத்துலேயே. ஆட கைஸ், இது சீன்னு சொன்னால் யார் நம்புவா? ரொம்ப தூரமாக போடு. சீயோ ஸ்டார்டிங். ஏன் நீ இங்கே வீடு கேட்ட? இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் கேட்டேன்னா இதான் பெஸ்ட் ஸ்பாட். ஏன் சொல்லவா? ஏன்னா சுனாமி வந்தாலோ பெரிய அலை வந்தாலும் நம்ம அப்படியே டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடலாம், அப்படித்தானே? இங்கே மைன்கிராஃப்டில் சுனாமி வந்ததே கிடையாது. நம்மளால தான் சுனாமி கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். ஓகே, விரிஞ்சிடுச்சு. குட் மார்னிங் காய்ஸ். குட் மார்னிங். ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற டர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிடுவோம். ஏன் சொல்லவா? நம்ம சாண்டை வச்சு தான் கைஸ். ஆனால் இது ரொம்ப தப்பான முடிவு. ஏன்னா நம்ம சாயிலில் வீடு கட்டினா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சாண்டில் கட்டினா எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா பேஸ் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். இல்லை, சாண்டில் கெட்ட போடல, நம்ம உட்டை வச்சு தான் கெட்ட போடும். ஓ, உட்டுக்கு ஹவுஸா? நம்ம சாண்டால கிளாஸ் செய்வோம். எனக்கு பெரிய கிச்சனாக கொடுக்குறியா? எனக்கு கிச்சன் ரொம்ப பெருசாக இருந்தால், அதுவும் மாடுலர் கிச்சனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஓப்பன் கிச்சன்னா செமி ஓப்பன் ஓகே, ஃபுல்லாக ஓப்பன்னா வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் கெட்ட போகிறேன் பெருசா. அதுக்கடுத்து நம்ம வீடை அப்கிரேட் பண்ணுவோம். பார்த்தீங்களா கைஸ், பெட்ரூம் மட்டும் வச்சு நம்ம சமைச்சு எல்லாம் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு கிச்சன் நெசசரி. கிச்சன்னா அப்புறமா அதுக்கடுத்து பாத்ரூம் ரொம்ப ரொம்ப நெசசரி. இல்லை, நம்மளுக்கு பாத்ரூம் தான் கிடையாது. ஐயா, ஏன்னா இல்லை இந்த கைஸ், டாய்லெட் பாத்ரூம் இல்லாமல் வீடு கட்டுறோன்னாச்சு. எல்லாரும் கமெண்ட்ல கழுவி ஊற்றுங்க ப்ளீஸ். இது கோழி இருக்கு போடு. சிக்கன் 65வா இல்லை சிக்கன் தந்தூரியா? நான் உங்களுக்கு சிக்கன் தந்தூரி செஞ்சு தரேன். தேங்க்யூ. ஓகே, ஏன் டாய்லெட் வேண்டாம் சொன்னேன்னா, இல்லை டாய்லெட் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. இல்லை, சாப்பிடணும், படுக்கணும், சாப்பிடணும். ரொம்ப நல்ல வீடு கைஸ். அதே இதோட இதுவே மைன்கிராஃப்ட்ல யார் வந்தாலும் உங்களுக்கு நோ டாய்லெட் நோ பாத்ரூம், எங்கே போவோம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா போவே வேண்டாம். ஏன்னா இல்லை, அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. ஓகே, நம்ம கிட்ட ஓக் பிளான்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேஸு, அதாவது கீழே நம்ம எப்படி சொல்ல, பேஸ்மெண்ட் டைல்ஸ் மாதிரி செஞ்சிடுவோம். ஃப்ளோர் அப்படிக்குள்ளே சொல்லிக்கலாம். ஓகே, இன்னும் வச்சு முடிச்சிட்டோம். கடகடன் கெட்டு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலையை நீ கேமை எடுத்து பண்ணுற. ஸோ எவ்வளோ அழகாக வீடு கட்டுறேன்னு பார்ப்போம். நான் உனக்கு செகண்ட் பார்ட்டில் கிச்சன் கட்டி தரேன். தேங்க்யூ. ஓகே, சரி, எனக்கு பெட்ரூம் ரொம்ப பெருசாக வேணும். நல்லா பெரிய டிவி வச்சு அப்படியே பெட்டில் எனக்கு வாட்டர் பெட்டு வேணும். அந்த பெட்டில் நான் படுத்துக்கிட்டே அப்படியே நான் டிவி பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ஓகே? இல்லை, டிவி அந்த மாதிரி தான் ஒன்றும் கிடையாது. ஃபர்னிச்சர்லாம் இருக்கு சொன்னியே. இல்லையே கைஸ், இந்த வீடியோவை பாருங்க. அவன் ஸ்டார்டிங்கில் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னான். இது ஃபர்னஸா அப்படின்னா? ஃபர்னிச்சர் கிடையாது, கிச்சனில் யூஸ் பண்ணுற அடுப்பு. நம்ம பெட்டு பக்கத்துலேயே வச்சுப்போம். ஏன்னா இது குளிர்காலம், அதனால குளிரும்ல. ஓகே, நம்ம எல்லாத்தையும் செஞ்சாச்சு. ஜப்பானில் தான் இந்த மாதிரி வுட் ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இவன் இங்கே கட்டுறான், பார்ப்போம். இதுவும் ஜப்பான் மாதிரி தான். ஆனால் கைஸ், இவன் சுற்றி ஏதோ காடு, ஏதோ ஐலாண்டில் போய் நம்ம தனியாக இருந்து வீடு கட்டி வாழ்ந்த மாதிரி எனக்கு இந்த செட்டப் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா சுற்றி யாரையுமே காணும், ஒரு வீடு காணும், ஒன்றுமே இருக்கு, வில்லேஜ் தான் இருக்கு. அப்போ எனக்கு தான் கண்ணு தெரியலையா? ஆனால் நம்ம அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்.
அதனால நம்ம சி பக்கத்துல வீடு கட்டுறோம், ஏன்னா கிளாஸ் கிடைக்கும். கைஸ் ஆனால் டெய்லி ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். ஃபிஷ்ஷிங் பண்ணி நல்லா பொரிச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். ஃபிஷிங் ராட் வேணும். அதை தவிர எதுவுமே இருக்காதான் கைஸ். இவனை நம்பி நான் பின்னாடி வந்து ஒவ்வொரு டைமும் நான் கஷ்டப்படுறேன். இப்போ பாருங்க, பாத்ரூம் டாய்லெட் கிடையாதுங்கிறான், இப்போ தான் வீடு கட்டுறான், ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக எதுவுமே இல்லைங்கிறான். அப்புறம் எப்படி சாப்பிட? தனியா இருக்கு, ஆனால் அதுக்கு நம்ம நைட்ல ஹண்டிங் செய்யணும். ஓகே, நம்ம டோர் வச்சுட்டோம். இதோ திறக்கிற மூடுது. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணோடனே சன்செட் சன்ரைஸ் தெரியுற மாதிரி இருக்குல்ல. நம்ம கண்ணாடி வைக்கிறோம், அதனால நம்ம டோரை திறக்காமையே பார்க்கலாம். செம. இந்த மாதிரி ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே பாய் கைஸ். பாய் பாய். ஓகே பாய்.